மாவட்டம் பார்சன்ஸ்வேலியில் கடந்த 24 மணி நேரத்தில் 38 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அவலாஞ்சியில் 21 சென்டிமீட்டர், ஓவேலியில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் கருத்துக்களை பகிர்வதற்காக அவர் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திருப்பூர்ல இப்போ 38 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. வானிலை ஆய்வு மையம் தற்போது எப்படி செயல்பட்டு இருக்கு? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் சொல்லுங்க. இப்ப நம்ம நீலகிரி மாவட்டத்துல சில பகுதிகள், அதாவது நம்ம அந்த எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சர்ஜ், அதாவது மேற்கு திசை காற்று வீசும்போது நம்ம முன்னாடி 2019லயும் பார்த்திருக்கோம். ஸோ அந்த அவலாஞ்சி, பார்சன்ஸ் வேலி, பாத்திமூண்டு, முக்குர்த்தி இந்த பகுதிகள் எல்லாம் வந்து நமக்கு இயற்கையாவே ஒரு லாக்டு வேலின்னு சொல்லலாம். எப்படி செராப்பூஞ்சியில வந்து மேகாலயால ஈரப்பதம் உள்ள காற்று சென்று அதுக்கப்புறம் அதுக்கு வெளியில வர முடியாமல் அங்கேயே மழை கொட்டி தீர்த்து விடுமோ, அதே மாதிரி இதுதான் கடைசி ஸ்டெப். நமக்கு எண்ட் ஆஃப் த மவுண்டன் ஒரு லாக்டு வேலின்னு நம்ம சொல்லலாம். காற்று உள்ள வந்து விட்டால் அங்கேயே மழை கொட்டி தீர்த்து விடும். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இந்த இன்று காலை வரைக்கும் பார்சன்ஸ் வேலியில நமக்கு நீலகிரி மாவட்டத்துல 38 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு பார்த்துக்கோம். அவலாஞ்சியில 21 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கிறது பார்த்திருக்கோம். இன்றும் அதே மாதிரி இந்த நீலகிரியில இந்த மாதிரி இடங்கள்ல இன்றும் 20 சென்டிமீட்டருக்கு மேலேயோ இல்ல 30 சென்டிமீட்டர், ஈவன் 40 சென்டிமீட்டர் வரைக்குமே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குதான் நம்ம பார்க்கிறோம். சார், கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.